வணக்கம். இந்த ஃபர்ஸ்ட் டைம் வோட்டர்ஸ் அப்படின்னு இப்போது இருக்காங்க. இந்த வரக்கூடிய தேர்தலில் 2026ல் ஃபர்ஸ்ட் டைம் வோட்டர்ஸ் முதல் முறையாக வாக்களிக்கப் போகிறவர்கள். எதுக்கு வாக்குரிமைக்கு ஒரு ஏஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எந்த ஏஜில் அவங்களால தானாக சிந்திக்க முடியும், ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ண முடியும், நம்மளுடைய நாட்டுக்கு எது நல்லது அப்படிங்கிற அளவுக்கு அவங்களால யோசிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வரும்போது தான் அந்த ஏஜை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு அந்த வாக்குரிமையை கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டைம் வோட்டர்ஸ் எல்லாமே நீங்கள் எல்லோரும் யங்ஸ்டர்ஸ். ஸோ மிகப்பெரிய கடமை உங்ககிட்ட இருக்குது. அதுலேயும் இந்த 2026ல் ரொம்ப ஒரு க்ரூஷலான பீரியடாக இருக்குது. உங்களுக்கே தெரியும், நியூஸ் பேப்பர்லாம் படிக்கிறோம், டிவி பார்க்குறோம். ஸோ உங்களுடைய வாக்கை நீங்கள் எப்படி செலுத்த வேண்டும், யாருக்கு செலுத்த வேண்டும் என்பதை அனலைஸ் பண்ணணும் நீங்கள். ஏன்னா உங்களால் அனலைஸ் பண்ண முடியும், அதனால தான் அந்த ஏஜை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டுமல்ல, அது போடணுங்கிறத முடிவு பண்ணதுக்கப்புறம் எப்படியாவது அட் எனி காஸ்ட் உங்களுடைய வாக்கை நீங்கள் பதிவு செய்ய வேண்டும். இது உங்களுடைய கடமை. இதை ஓட்டு போடுறத ஒரு சின்ன ஒரு விளையாட்டாகவோ ஒரு சின்ன சந்தோஷமான விஷயமாகவோ நீங்கள் எடுக்க வேண்டாம். சந்தோஷமான விஷயம்தான் ஆஃப்கோர்ஸ், பட் அது ரொம்ப சிறப்பாக நீங்கள் செய்யணும். நீங்கள் உங்கள் இளைஞர்கள் கையில் தான் அது இருக்குது. ஸோ எப்படியாவது அந்த உங்களுடைய முதல் ஓட்டை நீங்கள் பதிவு செய்து விட வேண்டும். ஏகப்பட்ட குழப்பங்களுக்கு நடுவில் நீங்கள் உங்கள் ஓட்டை பதிவு செய்துவிட வேண்டும். இது உங்களுடைய கடமை, இது உங்களுடைய உரிமை. நன்றி.